அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனோட அருளால் சூரா யூனுஸ் நம்ம ஓதிட்டு வரோம். 20 ஆயத்துக்கள் நம்ம நல்லபடியாக ஓதியிருந்தோம். 20 ஆயத்துக்களுமே மனிதர்களை பற்றி தான் இறைவன் பேசிட்டு வரான். முக்கியமாக இந்த வேதம் ஞானம் நிறைந்ததாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஞானம் நமக்கு வேணும்னா முதல்ல மனிதர்கள் எந்தெந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஸோ அதுக்காக மனிதர்கள் எப்படிலாம் இருக்காங்கன்றதை பற்றி இறைவன் பேசிட்டு வரான். 20வது வசனத்தில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த நபியின் மீது அவருடைய இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்று இறக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடாதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். நபியே, நீர் கூறும், மறைவானவற்றுக்கு உரியவன் அல்லாவே ஆவான். நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், நானும் உங்களோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போது இவர் நபிங்கிறாரு. இப்போ இவருக்கு மேலே இறைவன் ஏதாவது ஒரு அத்தாட்சியை அனுப்பக்கூடாதா, இவருக்காக ஏதாவது ஒரு மிராக்களை காமிக்கக்கூடாதா, இப்படி பல மாதிரி பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது இறைவன் சொல்கிறான், நபிக்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, மறைவானது எல்லாத்தையுமே இறைவன் தான் அறிவான். ஸோ நீங்கள் காத்துக்கிட்டு இருங்க, என்ன மிராக்கள் வரப்போகுதுன்னு. இறைவனும் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், இறைவன் போதுமானவன் அப்படிங்கிற மாதிரி இறைவன் சொல்கிறான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கி இறைவன் வேறு என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா வ இதா அதக்னன் நாஸ ரஹ்மதம் மின் பஅதி ஸர்ரா அப்படின்னா துன்பம். மஸ்ஸத்துஹும் இதா லஹும் மக்ரு அப்படின்னா சூழ்ச்சி. மக்ருன் சூழ்ச்சி. ஃபீ ஆயாத்தினா, இந்த ஆயத் அப்படிங்கிறது வெறும் குரானுடைய வசனங்கள் மட்டும் இல்லை, இறைவன் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு அளிக்கிறானோ அது எல்லாமே தான். நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணியிலேருந்து காற்றுலேருந்து எல்லாமுமே தான். விச் மீன்ஸ் நீங்கள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இறைவன் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கானோ அதையெல்லாம். இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற பல விஷயங்களும் அவனுடைய அத்தாட்சி தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரியாமல் ஏகப்பட்ட மறைவானது இருக்குது. அதெல்லாம் அறிந்தவன் இறைவன் தான். ஸோ அப்படி எல்லாவற்றையுமே, அதுதான் ஆயாத்தினா. குலில்லாஹு அஸ்ரஉ மக்ரன் இன்ன ரசூலனா யக்துபூன மா தம்குரூன். அதாவது மனிதர்களின் நிலை எவ்வாறு உள்ளது எனில், அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்ட பின் நாம் அவர்களுக்கு அருட்கொடையின் சுவையை சுவைக்கச் செய்தால் உடனே அவர்கள் நம் சான்றுகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய தொடங்கி விடுகிறார்கள். இப்போ இந்த சான்றோட ரிசோர்ஸ் அப்படிங்கிறத வச்சு பாருங்கள். அதாவது எப்போ நமக்கு கஷ்டகாலமாக இருந்தால், நமக்கு இப்போ பஞ்சத்தில் இருக்கும், சரியா, மழை பெய்யலை, ஒன்றும் பண்ணலை, பஞ்சத்தில் இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், துவா கேட்டுட்டு இருக்கோம். யாராக இருந்தாலும் கடவுளே, இறைவா, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மொழிப்படி இறைவனை பார்த்து கேட்குறோம், அந்த சக்தியை பார்த்து கேட்குறோம். ஆனால் இறைவனோட அருட்கொடையால் அந்த அந்த துன்பம் போயிட்டு இன்பம் நமக்கு வருது. அந்த சான்றுகளை நமக்கு கொடுத்துட்டு, அந்த மழை வந்துருச்சு, அந்த விளைச்சல் வந்துருச்சு, அல்லது அந்த மாதிரி நம்ம துன்பம் போய் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த சான்றுகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய தொடங்கிடுறோம். சான்றுகளுக்கு எதிராகனா எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த தண்ணி இருக்குது அப்படின்னா, தண்ணியை வீண் பண்ணாமல் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு மீதியை சேர்த்து வைக்கணும், அதானே. ஆனால் தண்ணியே இல்லாத காலத்தில் அதை நம்ம செய்வோம். நல்ல வளமாக தண்ணி இருக்குது நம்மக்கிட்ட, அவ்வளோ இருக்குது தண்ணி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை அழகாக வேஸ்ட் பண்ணுவோம், இல்லையா? அப்போ இந்த இடத்துல அந்த விஷயத்துக்கு எதிராக நம்ம சூழ்ச்சி செய்கிறோம். இது கொஞ்சம் ஒரு நார்மலைஸ்டாக இருக்குன்னு தோணினாலும் உண்மை இது தானே. சூழ்ச்சி அப்படிங்கிறது எல்லா வகையிலையுமே வரும். அதாவது உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸு
நீங்கள் கஷ்ட காலத்தில் அதை நீங்கள் வேணும்னு நினச்சிருப்பீங்க. அது கிடைச்சோன்னே அதுக்கு எதிராக நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. இதை இறைவன் பேசுகிறான். இப்படி தான் பல சமூகமும் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. நம்மளும் யோசித்து பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு காலம் வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்போம். அப்போ வரைக்கும் நம்ம நிதானமாக இருந்திருப்போம். கொஞ்சம் நமக்கு ஒரு நல்ல நிலைமை நம்ம வரவும் என்ன மாதிரியான நிலையில் நம்ம இருக்கோம். அவங்க அதை வச்சுருக்காங்க, நானும் இதை வாங்கணும், இவங்க இதை வச்சுருக்காங்க, இதே மாதிரி நான் வாங்கணும், இதே மாதிரி ஸ்கூலில் என் பிள்ளைய படிக்க வைக்கணும், வீடு வாங்கணும், வாசம் வாங்கணும், அடுத்தடுத்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். அப்போது இதுதான் அப்போது இறைவன் எதுக்கு கொடுத்தாங்கிறதையே மறந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அதுதான் எதிராக கொடுத்ததை விட எதிராக நீங்கள் சூழ்ச்சி செய்ய தொடங்கிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் சூழ்ச்சிகளை முறியடிக்க செய்வதில் மிக விரைவானவன். அவனுடைய வானவர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் சூழ்ச்சிகளை எழுதி கொண்டு இருக்கிறார்கள். இப்போது நம்ம என்னென்ன செய்கிறோங்கிறத சூழ்ச்சி, துரோகம், வன்மம் இது எல்லாமே தான். சூழ்ச்சிங்கிறது எல்லாம் ரிசோர்ஸ். அந்த மலை வந்திருக்கு, மலையில் நீர் இருக்குது, இந்த தண்ணி எனக்கு மட்டும்தான் இருக்கணும், என்னை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சி எவ்வளோ அணைகள் கட்டுறாங்க. எத்தனை அரசாங்கங்கள் எவ்வளோ அணைகள் கட்டுது. இன்றைக்கும் கூட தமிழ்நாடுக்கும் அந்த கர்நாடகாவுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளோ வளங்களை எங்கள் ஏரியாவில் உள்ள வளங்கள் நீட்டாக இருக்கணும், மற்ற ஏரியாவில் உள்ள வளங்கள் எப்படி வேணால் போகட்டும் அப்படின்னு கேரளாவில் இருக்கிற எல்லா இதுவுமே தமிழ்நாட்டில் தான் கொட்டுறாங்க. கேரளா பார்க்க சூப்பராக இருக்குது. நம்மலாம் டூருக்கெலாம் போகிறோம். சீரியஸாக நம்ம டூருக்கு போனாலும் நம்மளை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டான் அவன். என்னமோ நம்ம ஃப்ரீயாக போன மாதிரி அவ்வளோ ஒரு எகத்தாளம். ஆனால் அவங்க வந்தாங்கன்னா நம்ம அவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிறணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்க்குறத விட தமிழ்நாடு டீசெண்டாக தான் நடக்குது, அது வேறு விஷயம். பட் என்னோடது மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க இது எப்படி வேணால் போகட்டும் அப்படின்னு நினைக்கிறதும் என்னது சூழ்ச்சி தான். சூழ்ச்சிங்கிறது அது தானே, சுயநலம், சூழ்ச்சி. அப்போது இறைவனுடைய அந்த அருட்கொடைகளை, ரிசோர்ஸை, இறைவன் அனுப்பின அந்த விஷயங்களை, அத்தாட்சிகளை சூழ்ச்சி முறையில் நீங்கள் சூழ்ச்சியாக அபகரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற எல்லாத்தையுமே இறைவன் பார்த்துட்ருக்கான். அதை எழுதிக்கிட்டும் இருக்காங்க, கணக்கு எழுதிக்கிட்டும் இருக்காங்க. அதை இறைவன் இங்கே தெரியப்படுத்துகிறான். ஸோ எதெல்லாம் சூழ்ச்சிங்கிறத நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிடணும். நம்ம ஏதாவது சூழ்ச்சி செய்கிறோமா, இல்லை நம்மளுக்கு யாராவது சூழ்ச்சி செய்கிறாங்களா, இதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். வெளியில் உள்ளதையும் நீங்கள் தான் பார்த்து புரிஞ்சுக்கிடணும். அடுத்து பாருங்கள், ஹுவல்லதி யுசையிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர் ஹத்தா இதா குந்தும் ஃபில் ஃபுல்க் வஜரைன பிஹிம் பிரீஹின் தையிபத்துன் وفريحوا بها جاءتها ريح عاصف وجاءهم الموج من كل مكان وظنوا أنهم أحيط بهم دعوا الله مخلصين له الدين لئن أنجيتنا من هذه لنكونن من الشاكرين. தரையிலும் கடலிலும் உங்களை இயங்கச் செய்பவன் அவனே. ஸோ நம்ம இயங்குகிறோம். நம்ம இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இப்போ அந்த இடத்துல நம்மளை இயங்க செய்கிறது யார்? இறைவன். பிறகு நீங்கள் கப்பல்களில் ஏறி சாதகமாக வீசும் காற்றோடு மகிழ்ச்சி பூர்வமாக பயணம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கடுமையான எதிர்காற்று வீசுகிறது. இது கப்பலை மட்டும் பொருந்தாது, ஆகாய கப்பல்னு ஒன்று இருக்கே, விமானம், அதுவும் தான். ஸோ அங்கேயும் எதிர்காற்று வீசுனா அப்படி தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு இதெல்லாம் இல்லை, விமானம்லாம் இல்லை, அதனால் அதை பற்றி பேசலை, நமக்கு தெரியாது அன்னைக்கு என்ன இருந்துச்சு என்ன இல்லைங்கிறது. வரலாறுகள் நிறைய மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி விளக்கங்களும் நமக்கு சரியான முறையில் சேரலை.
இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போது விமானம் சார்ந்த விஷயங்களும் அன்னைக்கு இருந்துச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்களோ அதனுடைய கருத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போது உங்களோட நீங்கள் கடல்லையும் தரையிலையும் எந்த இடத்துலையும் இயங்க வைக்கிறது இறைவன் தான். ஸோ நீங்கள் ஒரு கப்பலில் ஏறி ஒரு சாதனத்தில் ஏறி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அந்த சூழலை இறைவன் எப்படி அமைச்சு தரான். காற்றோடு மகிழ்ச்சி பூரமாக நீங்கள் பயணம் போயிட்டுருக்கும்போது திடீர்னு கடுமையான எதிர்காற்று வீசுது. எல்லா பக்கங்களும் அலைகள் தாக்குது. இது அலைகளும் தாக்கும், வானத்துக்கு போனீங்கன்னா மேகங்களும் தாக்கும். அப்போது தாம் கடும் பிரளயத்தால் சூழப்பட்டுள்ளதாக பயணிகள் எண்ணுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கீழ்ப்படிதலை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரிதாக்கி, இறைவா, இத்துன்பத்திலிருந்து நீ எங்களை காப்பாற்றினால் திண்ணமாக நாங்கள் நன்றியுடையவர்களாய் இருப்போம் என்று அவனிடம் இறைஞ்சுகிறார்கள். இதான் அல்லாஹ் எடுத்து காமிக்கிறான். ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கப்பலில் போகிறீங்க, அப்படி போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அலைகளால் நீங்கள் அலைக்கழிக்கப்பட்டு எதிர்காத்து வந்து உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் எல்லாமே இறைவனை சரணடைஞ்சு உன் பேச்சை நாங்கள் கேட்குறோம், எதுவாக இருந்தாலும் நீ சொல்கிற மாதிரியே நடந்துக்கிறோம், நீ எங்களை இதுலேருந்து காப்பாற்று அப்படின்னு கெஞ்சக்கூடியவர்களாக இருக்கும். இது அந்த சுச்சுவேஷனில் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு அப்படியே இறுக்கமாக ஆகும். அந்த நேரத்துலலாம் நம்மளும் சஜ்தாவில் விழுந்திருப்போம். யா அல்லாஹ், நான் உன் பேச்சை கேட்குறேன், என்னை இந்த இதுலேருந்து விடுவிச்சு விடு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஃபலம்மா அப்படின்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம். அஞ்சாகும் அவன் பாதுகாத்தான், இதாகும் யபுகூன அப்படின்னா வரம்பு மீறுகின்றனர். ஃபில் அர்து அப்படின்னா பூமி. பிகைரில் ஹக்குனா நியாயம், கைர் அப்படின்னா இல்லை, நியாயத்துக்கு ஆப்போசிட். அப்போ நியாயத்துக்கு எதிர்ச்சொல் என்ன? நியாயம் இல்லை. அப்போ நியாயமின்றி. யா யுஹன்னாசு அப்படின்னா மனிதர்களே. யான்னு வந்துட்டாவே நம்ம கவனமாக கேட்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அல்லாஹ் கூப்பிட்றான். இன்னமா பஹ்யூக்கும் வரம்பு மீறுதல், அலா அன்ஃபுசுக்கும் உங்களுக்கே கேடானது, அம்மதா சொற்ப இன்பமாகும், ஹயாத்தி துன்யா ஹயாத் அப்படின்னா வாழ்க்கை, துன்யானா இந்த உலக வாழ்க்கை, சும்ம இலைனா மர்ஜி ஊக்கும் உங்கள் மீளுமிடம், ஃபனுனப்பி ஊக்கும் அறிவிப்போம், பிமா குந்தும் தஅமலூன் அப்படின்னா என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க, செய்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஆயினும் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி விட்டாலோ உடனே அவர்கள் சத்தியத்துக்கு எதிராக பூமியில் வரம்பு மீறி நடக்க தலைப்பட்டு விடுகிறார்கள். ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன சொன்னால், அவனுடைய அத்தாட்சிக்கு துரோகம் செய்கிறாங்க, சூழ்ச்சி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னான். அடுத்து அந்த மக்கள் என்ன செய்கிறாங்களாம், அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனையிலேருந்து இறைவன் காப்பாற்றிட்டா வரம்பு மீறி நடக்கிறாங்களாம். சூழ்ச்சிங்கிறது துரோகம் செய்கிறது, எனக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சுயநலமாக இருக்கிறது. சூழ்ச்சி அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், துரோகம் செய்கிறது, சுயநலமாக இருக்கிறது. இங்கே வரம்பு மீறி நடக்கிறது அப்படின்னா அதுவும் சேம் அதே கேட்டகரியில் வரும். இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் ஒரு அளவுக்கு மீறி போகிறேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி அவங்கள காப்பாற்றினா வரம்பு மீறி நடக்க முற்படுறாங்க. மக்களே, உங்களுடைய இந்த வரம்பு மீறுதல் எல்லாமே உங்களுக்கு தான் கேடு. உலக வாழ்வின் அற்ப இன்பங்களை அனுபவித்து கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் நம்மிடமே திரும்ப வர வேண்டியுள்ளது. அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நாம் உங்களுக்கு அறிவித்து விடுவோம். முடிஞ்சிச்சா? அப்போது சின்னதாக சிம்பிளாக ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். வீட்டில் அப்போ நம்மளுடைய ஆண்கள், அதாவது நம்மளுடைய மகனோ
அல்லது நம்மளுடைய அண்ணனோ யாரோ ஒருத்தவங்க தலையெடுத்து நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம். அப்படி வரும்போது இப்போ நமக்கு நல்ல நிலைமை வந்துருச்சு அப்படின்னா அந்த நிம்மதியோடு இருக்க விட மாட்டோம். இன்னும் இப்போ நான் கொஞ்சம் வாடகை வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒத்திக்கு போயாச்சா, அடுத்து சொந்த வீடு வாங்கியே ஆகணும். ஓலை வேறு ஏதாவது இறைவனுக்கான வேலைகள் வேறு மற்ற சமூக பணி ஏதாவது செய்யணும் அப்படின்னா அந்த ஆண்களை விடுறதில்ல. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் வீட்டுக்கு யார் சாப்பாடு தர்றது? இதிலலாம் போய் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? நம்ம பெண்கள் தான். அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்போ என்ன ஏதுன்னே தெரியாமல் போய் நிற்கணும். அதுக்கு நம்ம அலோவ் பண்ணுவோம். ஆனால் பொதுவாக இறைவனுடைய அத்தாட்சிகளுக்கு ஏதாவது பிரச்சனை, இறைவன் நமக்கு கொடுத்த அந்த அருட்கொடைகள், நீர் நிலங்களாக இருக்கட்டும், இயற்கை வளங்களாக இருக்கட்டும், இதுக்கு ஏதாவது பிரச்சனைனா அங்கே போய் நிற்கிறதுக்கு நம்ம யாருமே ரெடியாக இல்லை. முதல்ல அங்கே என்ன பிரச்சனைங்கிறது தெரியாத அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். ஒரு அவேர்னஸே இல்லாமல் தான் இருக்கும். ரைட். அப்போது இந்த மாதிரி நீங்கள் வரம்பு மீறிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாம் உங்களுக்கு தான் ஆபத்து. இன்னும் நீங்கள் என்ன செஞ்சிட்ருந்தீங்க அப்படிங்கிறத ஒரு நாள் நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அடுத்து பாருங்கள். இன்னமா மசல் அப்படின்னா உதாரணம். ஹயாத்தி துனியா கமா இன் அன்சல்நாஹு மினஸ்ஸமாஇ ஃபஹ்தலத பிஹி நபாத்துல் அர்தி. நபாத் தாவரம். மிம்மா யஅகுலு குலு அப்படின்னா புசிப்பார்கள். நாஸ்னா மனிதர்கள். வல் அன்ஆம்னா கால்நடைகள். ஹத்தா இதா அகததில் அர்து ஜுஹ்ருஃபஹா அலங்காரத்தை. வஸ்ஸய்யனத் இன்னும் அலங்காரமானது. வதன்ன அஹ்லுஹா அப்படின்னா உரிமையாளர்கள். இன்னஹும் காதிரூன அலைஹா அதாஹா அம்ருனா லைலன் அவு நஹாரன் ஃபஜஅல்நாஹா ஹசீதன் கஅல்லம் தகுன பில் அம்சி கதாலிக நுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமின் யதஃபக்கரூன். எந்த உலக வாழ்க்கையின் போதையில் மயங்கி நம் சான்றுகள் குறித்து நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்களோ அந்த உலக வாழ்க்கையின் உதாரணம் இதை போன்றது. நாம் வானத்திலிருந்து மலையை இறக்கினோம். பின்னர் அதன் மூலம் மனிதர்களும் கால்நடைகளும் உண்ணக்கூடிய பூமியின் விளைபொருள்கள் நன்கு அடர்த்தியாக வளர்ந்தன. பூமி அழகாகவும் செழுமையாகவும் காட்சியளிக்க அதன் பலனை அடைந்திட தாங்கள் ஆற்றல் பெற்றுள்ளோம் என அதன் உரிமையாளர்கள் எண்ணிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் திடீரென இரவிலோ பகலிலோ நம்முடைய கட்டளை வந்துவிட்டது. மேலும் நேற்று வரை எதுவும் அங்கு விளைந்திருக்காதது போல் அதனை முற்றாக நாம் அழித்துவிட்டோம். சிந்தித்து உணரும் மக்களுக்கு இவ்வாறு சான்றுகளை மிக தெளிவாக நாம் விளக்குகிறோம். சொல்லிட்டானா? குரான் நமக்கு புரியாதுன்னே இல்லை. கொஞ்சம் நிதானமாக நீங்கள் படிச்சிங்கன்னா 3 ஆயத்துக்கு அடுத்து 4வது ஆயத்து தெளிவாக புரிஞ்சிடும். அப்போது நம்ம இவ்வளோ நாள் அதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு தான் குரான் எனக்கு புரியலைன்னு நம்ம விட்டுட்டோம். 3 ஆயத்துக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். 4வது ஆயத்து படிக்கிறதுக்குள்ளே இது என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, அதுக்கு நான் அரபியில் சரளமாக படிச்சுட்டு போயிடுவேனே, எனக்கு நன்மை கிடைக்குமே அப்படின்னு அரபியில் நான் ஓத ரெடியாக இருக்கேன். ஆனால் குரானை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இவ்வளோ தான் விஷயம். இப்போ அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். இந்த மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, முக்கியமாக இந்த உலக வாழ்க்கையோடைய அந்த போதையிலேயே மயங்கி இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இந்த இறைவனுடைய அத்தாட்சிகளை குறித்து, இறைவன் உங்களுக்கு அளித்த அந்த அருட்கொடைகள், அந்த இயற்கை வளங்கள், நான் சான்றுகள் ஆயத்துகள் அப்படிங்கிறத நமக்கு புரிகிற மாதிரி இயற்கை வளங்கள்னு நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க.
அப்போ இந்த இயற்கை வளங்களை குறித்து நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீங்க. உலக வாழ்க்கையோட உதாரணத்தை உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இறைவன் வானத்திலேருந்து அந்த மலையை இறக்குறான். பின்னர் அதன் மூலம் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் அந்த பூமியில் விளைபொருள்கள் நன்கு வளர்கிறதுக்கு உதவி செய்கிறான். அப்போ பூமி வந்து நல்லா அந்த மலை மூலமாக செழுமையாக வளருது. அப்போ இது பார்த்துட்டு நம்ம தான் மகசூல் பண்ணுறோம். விவசாயியை பற்றி தான் இங்கே இறைவன் பேசுகிறான். ஏன்னா இன்றைக்கி நான் தமிழர்கள், நம்ம தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் விவசாயம் பண்ணோம், நமக்கு அவ்வளோ பெருமை இருக்குது அப்படின்லாம் பேசுகிறோம். ஆனால் அதெல்லாம் ஓகே. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான், நீங்கள் அப்படி இருக்கீங்க. ஆனால் எப்போ இதெல்லாம் என்னால் தான் நடக்குது, அந்த தற்பெருமை வருது பாருங்கள். இது இந்த மாதிரி தற்பெருமை, ஏன்னா இறைவன் ஒருத்தன் இருக்கான், அவனை நீ மறந்துட்டு இதெல்லாம் என்னால் தான் நடக்குது அப்படின்ட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தா, அன்னைக்கு அவங்க செஞ்சதுனால தான் அன்னைக்கு நிறைய சமூகங்கள் அழிஞ்சுது. இன்றைக்கி ஒரு படி மேலே போய் சயின்ஸுன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க, நம்ம இஷ்டத்துக்கு வளர வைப்போன்னு வளர வச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஜிஎம்ஓ, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இது மாடிஃபைடு ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அதாவது சீட்ஸ் எல்லாம் வந்து அந்த விதைகள்லாம் வந்து லேபில் தயாரித்து இதில் போட்டு வளர வைக்கிறோம், எங்கனால தான் இது, சயின்ஸ் தான் இதை பண்ணுது அப்படின்னு பெருமை அடிச்சுட்டு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போது இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாம் சொல்கிறான், நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க, ஆனால் நைட்டோட நைட்டாக நான் என்னோடய ஒரு அத்தாட்சியை இறக்கி காலைல அது எதுவுமே இல்லாத மாதிரி பண்ணிட முடியும். எவ்வளோ புயல் வருது, எவ்வளோ விளைச்சல்கள் வீணாக போகுது, கண்ணு முன்னாடி பார்க்குறோமா இல்லையா? அப்போது இதை தான் இந்த உலகத்தோட எடுத்துக்காட்டாக இறைவன் சொல்கிறான். இந்த இம்மையில் இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிறத பெருசாக நினச்சிங்கன்னா இதை பார்த்துக்கிறங்க. அப்போது மக்களுக்கு, சிந்தித்து உணரும் மக்களுக்கு இந்த சான்றுகள் மிக தெளிவாக நம்ம விளக்குறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு இறைவன் பேசுகிறான். ஸோ இன்றைக்கி எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இருந்தால் தான் நம்ம செட்டில் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே இதை நம்ம சிந்திக்கணும். இறைவன் இன்றைக்கி நமக்கு இதை கொடுக்குறான், இந்த ஆயத்தை புரிய வைக்கிறான் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் இறைவன் தான் கொடுத்தாங்கிற நினப்பு மனசில் இருக்கணும். சூழ்ச்சி செய்யக்கூடாது, சுயநலமாக இருக்கக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது. இதெல்லாம் நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப இறைவன் நமக்கு காமிக்கிறான். இல்லைனா நம்ம இந்த குரானை கையில் எடுத்திருக்கவும் மாட்டோம், பார்த்துருக்கவும் மாட்டோம். இறைவன் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கான், நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான் குரானை ஓதுங்கன்னு, ஒரு குழுவாக, ஒரு ஜமாத்தா. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதனால் எந்த அளவுக்கு இறைவன் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் அதை மாற்றி அமைக்க முற்படுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பாருங்கள், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் சலாமி வயஹதி மை யஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம். இந்த நிலையற்ற வாழ்வின் மோகத்தில் நீங்கள் மயங்கி கிடக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களை அமைதி இல்லத்திற்கு அழைத்து கொண்டிருக்கிறான். நேர்வழி காட்டும் ஆற்றல் அவனிடமே உள்ளது. தான் நாடுவோருக்கு அவன் நேர்வழி அளிக்கிறான். ஸோ இந்த வாழ்க்கை வந்து நிலையற்ற வாழ்க்கை. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ஆசையோடு இருக்கீங்க, மயங்கி கிடக்கிறீங்க. ஆனால் அல்லாஹ் வந்து உங்களை அமைதி இல்லத்துக்கு அழைக்கிறான். சொர்க்கம், இங்கே வந்து அமைதி உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கான். நம்மளுடைய மூதாதையரான ஆதம் ஹவ்வாவையுமே கீழே போங்க, இங்கே மாதிரி உங்களுக்கு சொகுசு அங்கே இருக்காதுன்னு சொல்லி தான் அனுப்பினோம். அப்போது நமக்கு நம்மளோட வீடு அமைதியான வீடு சொர்க்கம்தான். அதுக்கு ஒரு 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 நம்மளை வீட்டை விட்டு இப்போ வெளியே அனுப்பியிருக்காங்க. வெளியே அனுப்புனதுனால நம்ம இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பூமியில். இப்போ இந்த கஷ்டத்துலேருந்து திருப்பியும் நம்ம அந்த வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணுமே ஒழிய, நீ என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் எனக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கிடுவேன் அப்படின்னா முட்டாள்தனம். இது நம்ம இன்றைக்கி வேணால் அது சாத்தியமாக இருக்கலாம். விச் மீன்ஸ் நம்ம வீடுகளில்
நம்ம அத்தா அம்மா நம்மளை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம தனியாக ஒரு வீடு கட்டி இருக்கிறதுங்கிறது சாத்தியம். ஆனால் இறைவன்கிட்ட வந்து நம்ம அந்த மாதிரிலாம் வந்து தற்பெருமை பேச முடியாது. ஏன்னா நம்ம இறைவனோட அடிமைகள். இறைவன் படைத்த படைப்புகள் இறைவனுடைய அடிமைகள். இறைவன் என்ன சொல்கிறானோ அதைத்தான் கேட்க வேண்டிய சூழல் நமக்கு. நம்ம விரும்பியும் விரும்பாமலையும் அவனை கட்டுப்பட வேண்டிய சூழல் தான் நமக்கு. அப்போ தான் நமக்கு அமைதி கிடைக்கும். அப்போது அந்த அமைதி இல்லத்துக்கு தான் இறைவன் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நேர்வழி காட்டக்கூடிய ஆற்றல் எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்குது. அவன் யாரை நாடுறானோ அவங்களுக்கு அவன் நேர்வழி அளிப்பான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது இறைவன் அந்த நேர்வழி காட்டக்கூடியவர்களாக நாமளும் இருக்கணும்னு நம்ம நியத்து வைப்போம். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வஸியாத வலா யர்ஹகு உஜூஹஹும் கதரும் வலா தில்லத்து உலாஇக அஸ்ஹாபுல் ஜன்னா ஹும் ஃபீஹா ஹாலிதூன். எவர்கள் நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு கூலி நன்மையே, இன்னும் அதிகப்படியான அருளும் கிடைக்கும். அவர்களின் முகங்களில் பாவ புழுதியும் இழிவும் படியமாட்டா. அவர்கள் சுவனத்திற்குரியவர்களாவர், அதில் அவர்கள் நிலையாக வாழ்வார்கள். இப்போ யார் நன்மை செய்கிறீங்களோ, அப்போ அந்த நன்மை செய்கிறதுனா என்ன சொல்லிட்டான்ல. உங்களுக்கு இயற்கை வளங்கள் கிடைக்கும்போது அதை வந்து நீங்கள் வந்து துரோகம் பண்ணக்கூடாது, சூழ்ச்சி பண்ணக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது, நன்றி மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் இல்லாமல் நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிகப்படியான அருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்கள் முகங்களில் நீங்கள் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் புழுதியும் இழிவும் செய்யத்தான் செய்வாங்க. பாவமும் இதுவும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய நன்மையான காரியங்கள் அதிகமாக இருந்தால் உங்கள் பாவ புழுதி உங்கள் முகத்தில் படாது. அதுதான். அப்போது நம்ம வந்து ஏன் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்குறோம்? அந்தளவுக்கு நம்ம நல்ல செயல்கள் செஞ்சு வச்சுருந்தோன்னா மட்டும்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும். இல்லைன்னா நற்செயல்களே இல்லை அப்படின்னா பாவங்கள் எகிரிட்டு தான் போகும். இதுதான், புழுதியும் இழிவும் அவங்க முகங்களில் படாது. அவங்க தான் சுவனத்துக்குரியவங்க. அவங்க நிலையாக அந்த சுவனத்தில் வாழ்வாங்க. வல்லதீன கசபு சையாத்தி ஜஸாஉ சையத்திம் பிமிஸ்லிஹா வதர்ஹகுஹும் தில்லா மாலஹும் மினல்லாஹி மின் ஆசிம் கஅன்னமா உக்ஷியத் உஜூஹுஹும் கிதஅம் மினல் லைலி முஸ்லிமா உலாஇக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். மேலும் தீமைகளை சம்பாதித்தவர்கள் அத்தீமைக்கேற்ப கூலி பெறுவார்கள். மேலும் அவர்களை இழிவு சூழ்ந்திருக்கும். அல்லாஹ்விடமிருந்து அவர்களை காப்பாற்றுபவர் யாரும் இருக்க மாட்டார்கள். இரவின் இருட்திரைகளால் மூடப்பட்டிருப்பது போன்று அவர்களின் முகங்களில் இருள் படிந்திருக்கும். அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் ஆவர். அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். சொர்க்கத்தில் உள்ளவங்களை பற்றி பேசிட்டான். இப்போ நரகத்தில் உள்ளவங்களை பற்றி இறைவன் பேசுகிறான். அங்கே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க தீமைகள் கெட்ட விஷயங்கள் செஞ்சவங்க, வரம்பு மீறினவங்க, துரோகம் செஞ்சவங்க, சூழ்ச்சி செஞ்சவங்க, நீங்கள் என்னென்ன செயல்கள் செஞ்சீங்களோ அந்த தீமைக்கேற்ப அதற்கான தண்டனையை நீங்கள் பெறுவீங்க. அப்போது தண்டனை மட்டும் இல்லாமல் இழிவும் சூழ்ந்திருக்கும். அல்லாஹ்கிட்டேருந்து அத்தகையவர்களை காப்பாற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. பாருங்கள், யாருமே இருக்க மாட்டாங்களாம். அப்போ நபியும் இன்னும் அவுலியாக்களும் என்ன காப்பாற்றிட முடியும்? நம்ம செயல்கள் சரியாக இல்லைன்னா யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. இரவு அந்த நைட்டு எப்படி இருளாக இருக்குமோ அந்த மாதிரி இவங்களுடைய முகங்கள் இருண்டடைஞ்சு போயிருக்குமா. அப்போ இப்படி இருண்டடைஞ்சு போனவங்க நரகத்துக்குரியவங்க, அங்கேயே அவங்க என்னைக்குமே வீழ்ந்து கிடப்பாங்க அப்படின்னு இறைவன் குறிப்பிட்றான். அடுத்து யௌம நஹ்ஷுருஹும் ஜமீஅன் சும்ம நகூலு லில்லதீன அஷ்ரகு மகானக்கும் அன்தும் வஷுரகாஉக்கும்
ஃபஸையல்னா பைனஹும் வகால ஷுரகாஉஹும் மா குன்தும் இய்யானா தஅபுதூன். மேலும் ஒரு நாளில் அவர்கள் அனைவரையும் நம்முடைய நீதிமன்றத்தில் நாம் ஒன்று திரட்டுவோம். ஃபைனலாக எல்லாரையுமே இறைவனுடைய அந்த கோர்ட்டில் ஒன்று சேர்க்க போகிறோம். பின்னர் இறைவனுக்கு இணை வைத்தவர்களிடம், நீங்கள் ஏற்படுத்திய கடவுளர்களும் உங்கள் இடத்திலேயே நில்லுங்கள் என்று கூறுவோம். அப்போது இணை வைக்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நான் சும்மா வணக்கம்னு சொன்னதும் இல்லை வேறு எதுவும் அது மட்டும் இணை வைப்பு அப்படின்றது கிடையாது. இந்த இந்த இயற்கை வளங்கள்லாம் எனக்கு இறைவன் தானே கொடுத்தான். அதை இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் இந்த டெக்னாலஜினால் எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த டெக்னாலஜியை நம்ம இறைவனுக்கு இணையாக வச்சுட்டோம்ல. அதே மாதிரி இறைவன் நான் சொல்கிற சட்டத்தை தான் நீங்கள் கேட்கணுங்கிறான். ஆனால் நம்ம யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக எழுதின சட்டங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. அப்போது இறைவனுக்கு பதிலாக அந்த யாரோ ஒருத்தவங்க இயற்றிய சட்டத்தை நம்ம வச்சதுனால அவங்கள கடவுளாக்கிட்டோம்ல. ஸோ இந்த மாதிரி வெறும் சிலை வணக்க வழிபாடு, அவுளியாக்களை வணங்கினவங்க இவங்க மட்டும் இல்லை. நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் நினச்சிட்டு, நான் பகுத்தறிவாளர்னு நினச்சிக்கிட்டு இந்த சாதாரண மக்களையும் டெக்னாலஜியையும் அவங்க சொல்கிறதையும் கேட்டு நடந்துகிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ அது என்னாகும், நம்மளுடைய கடவுளர்களாக போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல இறைவன் சொல்லுவான், இவங்க பேச்சை கேட்டுத்தானே நீங்கள் செஞ்சீங்க, செயல்பட்டீங்க, என்னுடைய வார்த்தைக்கு மீறி இவங்க சொல்லிட்டாங்கன்னு தானே செஞ்சீங்க, எல்லாரும் ஒரே இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லுவான். பின்னர் அவர்களுக்கிடையிலிருந்து அறிமுகமற்ற நிலையை அகற்றி விடுவோம். அப்போது அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட கடவுளர்கள், நீங்கள் எங்களை வணங்கி கொண்டிருக்கவில்லை என்று கூறுவார்கள். அப்போது இன்றைக்கி நம்ம ஒரு சில கடவுளர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சிலைகளில் முன்னாடி அவங்க உண்மையிலே நல்லவங்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சிலை அப்படிங்கிறது ஒரு அத்தாட்சியாக வச்சுருந்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி சினிமா, வீடியோ, ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதெல்லாம் ஹராம்னு கூட சில ஃபத்வாக்கள் வருது. பட் அது ஒரு கம்யூனிகேஷன், அது ஒரு மெமரி இல்லையா. ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு காலத்தில் சிலையாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சிலைகள்லையுமே நிறைய எழுத்துக்களும் இருக்கும். இன்றைக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நம்ம கண்ணு முன்னாடி வரலாறுகளை அப்படியே அழிச்சிட்டே வராங்க. எங்கேயாவது என்ன சொல்கிறது, அந்த பழங்காலத்து இது மேலே பெயிண்ட் அடிப்பாங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் தான் எல்லா பழங்காலத்து பொருட்கள் மேலேயும் பெயிண்ட் அடிச்சு விட்டு ஐ லவ் திருச்சி, ஐ லவ் மதுரை அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்கையான ஒரு இதை உருவாக்கி வச்சுட்டாங்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள், அந்த இது எல்லாமே அதை ஒழுங்காக படிக்க தெரிஞ்சவங்க படித்தா நிறைய வரலாறு எடுக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல், ஸோ அதுதான் நம்ம நம்மளுடைய தவறான புரிதல். சிலைகள் அப்படிங்கிறது அது கடவுளாக அவங்க நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே அது கடவுளாக அவங்க நினச்சாங்களா, இல்லை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? எல்லாமே டாக்குமெண்டேஷன். குரானில் அல்லாஹ் பேசுகிற அந்த மிகப்பெரிய வசனமே சூரா பக்கரால இறுதியான ஆயத்தான அந்த வசனமே பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் பற்றின வசனம்தான். அப்போது அந்த சிலைகள் எல்லாமே டாக்குமெண்டேஷன். நீங்கள் உங்களுக்கு புரிதல் இல்லாமல் அதை வணங்கிட்டு இருந்துட்டீங்க. அதே மாதிரி தான் சிலைகள் மட்டும் இல்லை, நீங்கள் நபிமார்களையுமே நிறைய நபிமார்களையுமே நமக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அது அவங்க மட்டும் இல்லாமல் எத்தனையோ நபிமார்களை என்ன பண்ணிட்டீங்க, சிலைகளாக வச்சு உங்கள் இஷ்டத்துக்கு கடவுளாக வச்சு கடவுளோட மகன்னு வச்சு பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ இந்த மாதிரி நம்மளாக ஏற்படுத்தின விஷயங்களை எல்லாம் ஒன்று சேர இறைவன் தூக்கி நிறுத்தி காமிச்சு அந்த யாரை நம்ம வணங்கினோமோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எங்களெல்லாம் வணங்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேட்டகரி. அதை தாண்டி சைத்தானை டைரெக்டாக வணங்குறோம்ல, அவரும் அப்படி தான் சொல்ல போகிறாரு.
நல்லவங்கள வணங்குறது ஒரு கேட்டகரி இருக்கட்டும், கெட்டதுன்னு தெரிஞ்சே பலர் வந்து அதை வணங்குறாங்கல்ல, அது செய்கிறாங்கல்ல, அவங்களும் ஷைத்தானும் இதே தான் சொல்ல போகிறான். ஃபகஃபா பில்லாஹி ஷஹீதம் பைனனா வ பைனக்கும் இன்குன்னா அன் இபாதத்திக்கும் லகாஃபிலீன். எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ்வின் சாட்சி போதுமானது. நீங்கள் எங்களை வணங்கியிருந்தாலும் உங்கள் வணக்கத்தை நாங்கள் அறவே அறியாது இருந்தோம் என்று கூறுவார்கள். அதே தான். இப்போ அவங்க இறந்துட்டாங்க. அந்த சிலைகளில் இருந்தது ஒரு டாக்குமெண்ட். இப்போ நம்ம வணங்குற இன்றைக்கெலாம் இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த அந்த சாமி பெயிண்டிங் இதெல்லாம் இருக்குல்ல, சீரியஸாக இது எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இப்படி வந்து வரைகிறாங்க, இப்போல்லாம் சாமியை கும்பிடவே எனக்கு மனசு வர மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா, அந்த சாமி பிக்சர் வரைகிறாங்க இல்லையா, அந்த பிக்சர் வந்து ஒரு மாடலை வச்சு வரைகிறாங்க. இன்றைக்கி காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடலை வச்சு அந்த கண், மூக்கு எல்லாம் வரைகிறாங்க அழகா. இப்படி பண்ணுறாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு சாமி வேணும்னா என் ஃபேஸையே வச்சு கூட நான் அந்த படத்தை வரைஞ்சிடலாம் போல் அப்படின்னு அவங்க சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியும் மேபி நடக்குதோ என்னவோ, நம்ம முழுசாக தெரில. பட் ஒருத்தவங்க சொன்னாங்க, சேம் அதே மதத்தில் உள்ளவங்க சொன்னாங்க. அதனால் நான் ஒரு பதிவு பண்ணுறேன். இப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம முஸ்லீம்கள்னு சொல்லிட்டு இதில் மட்டும் ஒன்றும் பாகுபாடு இல்லை. நம்மளும் என்னென்னமோ வச்சுருப்போம். இந்த தர்காலேருந்து இந்த தகடு, அந்த தர்காலேருந்து அந்த தகடு. ஸோ இதெல்லாம் நம்ம வச்சுருந்தாலும் அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அவ்வளோ கோவம் வருது. சுபஹானல்லாஹ். இறந்துட்டாங்க. இறந்தவங்க சொல்ல போகிறாங்க, என்ன சொல்லுவாங்களாம், நீங்கள் எங்களையே வணங்கியிருந்தா கூட எங்களுக்கு அது தெரியலை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஃபைனலாக. ஹுனாலிக தபுலு குல்லு நஃப்ஸிம் மா அஸ்லஃபத் வருத்து இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக்கி வஸல்ல அன்ஹும் மா கானு யஃப்தரூன். அந்நாளில் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த வினைகளுக்குரிய கூலிகளை அனுபவிப்பான். மேலும் தம்முடைய உண்மையான எஜமானனாகிய அல்லாஹ்விடம் அவர்கள் அனைவரும் திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் கற்பனை செய்து வந்த பொய் தெய்வங்கள் அனைத்தும் அவர்களை விட்டு காணாமல் போய்விடும். ஸோ நீங்கள் எதையெல்லாம் கற்பனை பண்ணி வச்சுருந்தீங்களோ எல்லா தெய்வங்களும், அது சிலைகளாக இருக்கட்டும், அவுலியாக்களாக இருக்கட்டும், சிலுவைகளாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், அரசியலில் பார்த்த உங்களுடைய சொந்தக்காரவர்களாக இருக்கட்டும், யார் பேச்சையெல்லாம் நீங்கள் கேட்டீங்களோ அந்த பொய்யான தெய்வங்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். என் அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு கடனோட நான் வாங்கி நான் வந்து வீடு கட்டினேன். என் பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வட்டிக்கு வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சேன். வட்டிக்கு வாங்கி அந்த நகையை போட்டேன். கடைசியில் அந்த பிள்ளை அங்கே போய் வட்டிக்கு தான் அந்த நகையை வச்சுச்சு. இந்த மாதிரியான இதையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கியாமத்தில் அதுக்கான கூலியை நம்ம வாங்குவோம். நம்ம செஞ்ச எல்லா கற்பனை பொய் தெய்வங்களும் நம்மளை விட்டு காணாமல் போகுது. சிந்திச்சு பாருங்கள். ரொம்ப இயல்பாக இலகுவாக மனிதர்களை பற்றி இறைவன் சூரா யூனூஸில் பேசுகிறான். ஒவ்வொன்றுமே ரொம்ப ஆழமான கருத்துக்களை உடையது. திரும்ப திரும்ப இதை நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், உங்களுடைய விஷயங்கள் புரிய வரும். நம்மளை நாம் புரிஞ்சுக்கிட்டா அடுத்தடுத்து இந்த சமூகத்தை புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். நம்மளை நாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம குழந்தைகளை அதே மாதிரி வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். இறைவன் பாதுகாப்பானாக. ஸோ எஜுகேஷனை ரொம்ப தெளிவாக கையில் எடுங்க. ஏன்னா பெண்கள், எனக்கு எதுக்கு எஜுகேஷன், நீங்களே நினச்சதன் விளைவு தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதையெல்லாம் இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் அது இஷ்டத்துக்கு. ஸோ கவனமாக செயல்படுங்க. அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி